ஜோடி பார்த்தோம் அதெல்லாம் ஜாஞ்சாலத்தான் அவெல்லாம் ஜாய்க்கலாம் முடியாது தலைநோவர் படுத்தாத்தான் தலைநோவது அவளே ஜாஞ்சாலத்தான் அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ண முடியாது நீ உருட்டி பாரு வாவே ஆஹா அம்பால முடியாது போத முட்டிக்க முடியே அது முட்டினா கூட பரவாயில்ல கிட்டே நிக்க முடியாது புதுக்கான்னு முடிச்சுட்டு ஓடி போயிருவேன் இப்படியே முடிச்சுட்டு தான் இருக்கிறேன் என்ன பண்றது அட ஏகே சர்மா மாமா அவர்களே என்ன வச்சிட்டு வரோம் வயரம் என்னடா மாமானது ஒருத்தனுக்கு வேற கெக்களி இரும்புல யாருக்கு இப்ப கெக்களிப்பு போட்டுட்டு வந்தியா அங்கடா பொழுதுக்கு கல்ல எடுத்துக்கிட்டு கள்ள தூக்கி கழிச்சு போயிருவோம் ஏக மாமா இந்த ஒரு ஆற ஒரு கல்ல தன்னந்தனிமையா வந்திருக்கேனே என்கிட்ட பேசுவதற்கு ஒரு கொஞ்சான குஞ்சு கூடவா இல்ல குஞ்சு கேக்குதுடா டேய் குடுறா கழட்டி குடுறா ஏய் பொம்பளை மாஜமான பொம்பளை கவத்தான் எடுப்பா மாஜமான பொம்பளை டேய் மாஜமான பொம்பளடா குஞ்சு கேக்கல நான் யார்கிட்டதா போகட்டும் நீயா ஆமா அதால கழட்டு போ அந்த தாத்தங்கிட்ட போய் சொல்லு அவர் எனக்கு அப்பா மாதிரி பின்னாடி அவரு எனக்கு அப்பா மாதிரி தான் அப்பா மாதிரி ஆறா நீட்டே ஏமா ஓய் அப்படியே அந்த நந்தமரத்தை நான் சுத்தி பாரு 7 அடி 7 அடி 7 அடி நான் 6 அடி அவன் 7 அடியா சொல்லு அது வரல நந்தமரத்தை சுத்தி பாரு சரி சுத்தி பாத்தினா ஒரு புடுங்கங்கறான் ஏய் ஏய் 7 அடிடா எனக்கு கேட்கல 7 அடி ஒரு புடுங்கங்கறான் 7 அடி உயரத்துல இருக்கறன்னு சொல்றாடே அவன் கிராமா சரி அவன்கிட்ட போய் பேசு ஏங்க நல்லா அவர்கிட்ட போனா நல்லா பேசுவாரா நல்லா அருமையா பேசுவாமா நல்லா பேசுவ காலமாட்டிலே பால் பேசிக்கிறன்னு சொல்லு பத்தியா இல்ல எப்படி காலமாட்டுக்கு பாலை எப்படி பேசுவ ஏய் அந்த வெத்தியில பெரிய ஆள்டா நானு சரி வா அவரை போய் பார்க்கட்டுமா போய் பாருமா நீ போய் பொத்துக்கு அழுத்திட்டு உட்காரு சரிங்க ஐயோ அட சர்மா குருமா மாமா மாதிரிடா ஓய் ஏங்க என்ன வரப்புடுக்கா ஏங்க அந்த வரப்புடுக்க கிட்ட பேச சொன்னீங்களே கிட்ட போய் நின்னா ஏதோ கருவேல கட்டையாட்ட எடுத்து கையில வச்சுக்கிட்டு டேய் தூக்கு போட்டுக்காதடா லைனுக்கு இது கட்டே போக வந்துரும் ஏங்க கருவேல கட்டையாட்ட வச்சுக்கிட்டு நரிக்கியான்னு குத்துறாங்க ஆமா ஏடா பொக்கானு தான் ஒரு டைம் குத்துறாடி இந்த கரவுண்டாரி கூப்பிடுறீங்க அட ஏங்க அவனை என்னண்டா கூப்பிட்டு பேசட்டும் ஏய் சுனில் அப்படின்னு கூப்பிடு என்ன பேரு சுனில் அந்த பேர்ல கூப்பிட தெரியாது என்னன்னு கூப்பிட்டோம் சுனில் கூப்பிட்டு பாக்குறேன் ஏய் சரத்குமார் பேரு அட ஏங்க ஓய் அப்பா பொறுமையா கூப்பிடுமா ஆமா உங்க அம்மால வச்சிருந்தேங்க ஒப்பை தாத்தா ஆமா வாயால தானே கூட்டிட்டு இருந்தேன் அட அண்ணா வளர்த்தாங்க போற அப்படி அட தம்பி யாரு தம்பி தம்பி தானே ஏய் போட்டு அளத்தனாவையே பிதுக்கான்னு முடிச்சு விட்டு போயிரு நானு கூப்பிட்டாலும் சட்டைக்கு வர இவர் என்னத்தான் கூப்பிடுறது ஏமா ஓய் 2 மா போட்டு கூப்பிடு பாக்கலாம் 2 மா போட்டு கூப்பிட்டு அட ஏங்க 2 மா 2 மா 2 மாவ டேய் தெளிவா சொல்றா மூஞ்ச பறற மோத ஏமா 2 மாடு அப்படியே சேர்த்து கூப்பிடட்டுமா ஆமா அப்படியே ஆகட்டும் அட ஏங்க கோமாளி மாமா இவ்வளவு அழகாக ஒரு பெண்மணி வந்தா நசுப்பு தன்மை இல்லையா நசிப்பு தன்மையா நான் நசுக்கிறது இல்ல ரசிப்பு தன்மை ரசிப்பு தன்மை ஆமா
உனக்கு என்ன நீங்க ஒரு பாடல் பாடுவாயா? பாட்டா? ஆமா. என்ன பார்த்து பாட்டு கேட்டுறியா? நீ எப்பத்தான் பாட்டெல்லாம் விடுவ? பாட்டில் சின்ன வயசாகும் போது எடுத்து விட்டா பூந்திச்சு போடுறோம் போத மாட்டேங்குது. அடா அது இல்ல, நீ எப்பத்தான் பாடையில போகுவ? நான் பாடையில போகும்போது வாயில மஞ்சத்தூள் வச்சு கட்டிவிடுவாங்க. இப்ப போக மாட்டேன். இன்னும் டைமுக்கு. சரி, அழகாக ஒரு தமிழ் பாடல் பாடுங்களே பார்க்கலாம். தமிழ் பாட்டா? ஆமா. மாட்டுக்காரவே மாட்டே கொஞ்சம் மாட்டுக்காரா, மாட்டுக்காரவே மாட்டே கொஞ்சம் மாட்டுக்காரா, மாட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் காத்திருக்க, மாட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் காத்திருக்க, கட்ட மட்ட மயில கால தோட்டமே பாட்டுதானே, மாட்டுக்காரவே மாட்டே கொஞ்சம் மாட்டுக்காரா, மாட்டுக்காரவே மாட்டே கொஞ்சம் மாட்டுக்காரா, போகாத பாதையில போகக்கூடாது, சும்மா சுத்திக்கிட்டு அங்கும் இங்கும் சுத்தக்கூடாது, போகாத பாதையில போகக்கூடாது, சும்மா சுத்திக்கிட்டு அங்கும் இங்கும் சுத்தக்கூடாது, பழகவே மனுஷன் மாறக்கூடாது, மத்தவங்க பொருள் மேல ஆசை வைக்க கூடாது, மாட்டுக்காரவே மாட்டே கொஞ்சம் மாட்டுக்காரா, மாட்டுக்காரவே மாட்டே கொஞ்சம் மாட்டுக்காரா. இப்படி பழைய பாட்டு வந்துச்சு, கேட்கறதுக்கு இனிமையா இருந்துச்சு, காதல வந்து தேன் பாயிற மாதிரி இருந்துச்சு. ஓ, தேன் பாயுது. பாயும் பாயும். இப்ப பாட்டு வந்திருக்குது. என்ன பாட்டுங்க? சேல 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 கட்டினா குறு குறு குருன்னு பாப்பாங்க, குட்டை குட்டை கவுனு போட்டா குறுக்கா மறுக்கா பாப்பாங்க, சேல ப்ளவுஸோ குட்டை கவுனோ ட்ரெஸ்ஸோ இல்லைங்க, ஆச்சா வந்தா சுத்தி சுத்தி எருமாலையா அம்பள புத்தி சொல்றியா சொல்றியா. பையனும் வேலைக்கிற நிறைய அங்க 2 மணி தான் இன்னும் கூப்பிட்டு இருக்கிறான். ஏண்டா ஏண்டா டேய், டேய், அவன் தருப்புல இருந்து அதுக்கு நான் பூவே எடுத்து வைக்கணும் பின்னால, வைக்கிறப்ப சொக்கணும் தன்னால, மச்சா மச்சா மல்லிய மச்சா அடி வைக்கையில என்னமோ போலாச்சு, நான் பூவே எடுத்து நான் பூவே எடுத்து வைக்கணும் பின்னால, பக்கீரத்தை சொக்கணும் தன்னால, மச்சா மச்சா. என்ன அப்படி சிரிக்கிற? எப்பா இப்படி இப்படி அப்படி பாட்டு பாடுற, நீ சிரிச்சிட்டு இருக்கிற. அண்ணா கொண்ட சேவல் கூவு நேரம் அது கொக்கு கொக்கு. ஒரே பாட்டு வேணாம். அண்ணா போய் பேச வார்த்தைகள் வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். போகட்டும், போ. நாட்டுக்கு நாடு மகா நாடு, அருமையில பெருமையில சிறந்த நகரத்தின் பேர் தான் என்ன? எரமைப்பட்டி இல்ல, எரமைப்பட்டி. காலைல அங்கேயே போய் சம்பளம் வாங்கிக்க. ஏன் எரமைப்பட்டி எரிய முண்டா? முண்டியா? ஆ, ஏன் என் புருஷன் உசுரோட நல்லா தங்குறாரு. சரி சரி வச்சிரு வச்சிரு. மேலுமே தர அப்படியா? சரி சரி இருக்கட்டும். அண்ணா அப்படி இருந்தாலும் ஆமா. இன்று வைத்துள்ள நாடகத்தின் பேர் தான் என்ன? இன்று வைத்துள்ள நாடகம் ஸ்ரீ மகாபாரதத்திலே ஒரு பாகம், அசாசுரன் ஆஞ்சநேயர் யுத்தம், இல்லை என்றால் மரகதவல்லியால் திருக்கல்யாணம். அண்ணா இப்படியாப்பட்ட நாடகத்தில் நான் வந்தனேன். ஆமா. நான் யாரு? யாரு? நான் யார் என்று சொல்லவா? சொல்றிய அடி வாடி சில்ற.
ஏய் ஓயா ஓய் ஓய் நீங்கள் யார்? உங்களுடைய பெயர் என்ன? அம்மா எனது பெயர் தான் ஆயன் தனக்கு தங்கை. ஆயன் தனக்கு தங்கை. அர்ஜுனரின் கேத்த மங்கை. எனது பெயர் தான் அழகு சுபத்திரை. உங்களுடைய பெயரோ அழகு சுபத்திரை. உண்மைதா? அப்படி சுபத்திரையாக இருந்தாலும் உங்களையும் பெற்றெடுத்தாரே உங்கள் தாய் தந்தைகள். அண்ணா ஓ நான் எப்படி பிறக்கப்பட்டவள்? எப்படி பிறக்கப்பட்டவர்? யாரால பிறக்கப்பட்டேன்? யாரால் பிறக்கப்பட்ட? உன்னை போல ஒரு மானிட பிண்டமா மானிட பிண்டமா இல்ல தெய்வீக பிண்டமா? தெய்வீக பிண்டமா. நான் எப்படி பிறக்கப்பட்டவள் தெரியுமா? எப்படி பிறந்தாய்? சொல்லவா? சொல்லம்மா. சொல்லவாடி. சொல்றியே. அடியே சொல்லும். என்ன பாக்க நல்ல வளர்த்தே எம்மோ நான் எப்படி பிறக்கப்பட்டவள் தெரியுமா? எப்படி பிறக்கப்பட்டவள்? அந்த பர்கரிசி அகத்தின் வழியாக முருகப்பெருமான் அண்ணா நம்மளுக்காக இன்ற தெருக்கூத்து விட்டுருக்கிறாருல்ல, அந்த அண்ணா அவர்கள் என் வேறற்ற பாராட்டி 20 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அவரை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? 6 ஆண்களையாக 61 பெண்களையாக 6 ஆண்களையாக 21 பெண்களையாக வாழையடி வாழையாக எலுமிச்சகனிக்கு எதுகணி இல்லாமல் மழை போல வர கஷ்டங்கள் எல்லாம் படி போல விலக வேண்டும் என்று ஐயன் முனியப்ப சாமியை வேண்டிக் கொள்கிறோம். அண்ணா அந்த
மகரிஷி யாகத்தின் வழியாக நாங்கள் இருவர் பெண் பிறந்தோம். இருவர் பெண் இருந்தீங்க. ஆமா. யார் யாரம்மா? என் அக்காயில் பேர் தான் பான்மதி பெருந்துருவாள். பெருந்துருவார் முன்னே பிறக்கிறார். ஆமா. பெண்ணே நான் இந்த அழகு சுபத்திரை நான் பிறந்தேன். இரண்டாவதாக நீங்கள் அழகாக சுபத்திரை நீங்க பிறந்தீங்க. என்ன போட்டா போயிட்டு இருக்கற? ஏய் காத்தர் தோறும் பாரு. அண்ணா அப்படி அக்கா பான்மதி பெருந்துருவாள பலராம ரேவதி அம்மையார் கிட்ட வளர்ப்பு குழந்தையாக கொடுத்தாங்க. என்ன யாருக்கிட்ட கொடுத்தாங்க தெரியுமா? பகவான் நாராயணா எங்க வளர்ப்பு தந்தை. என் வளர்ப்பு தாய் தான் லட்சுமி தேவி. லட்சுமி தேவி மாயக்கண்ணனும் லட்சுமி தேவி தான் என்ன வளர்த்து வாலிபமாக்குனாங்க. நான் வளர்ந்து வாலிபமாகி இரட்டு தக்க பருவ ஆன உடனே எனக்கு யாருக்கு தெரியுமடி மாலை மனம் முடித்தாங்க. கல்யாணம் ஆகி போச்சா? இன்னும் இல்ல. நீ பண்ணிக்கிறியா? உனக்கு ஜோடி பொறுத்த வேணா 8 அடி இல்லாமல வேணும். நான் என்ன 7 அடியா இருக்கிறேன். இருப்பாயா நீ? அடியே என்ன மாலை மனமுடித்த மன்னவர் யார் தெரியுமா? யாரு? என் மன்னவரோட புஜபலம் தெரியுமா? என்னன்னு நீ தானே சொல்லணும். என்னன்னு? உங்க மன்னவரோட புஜபலம் நீ தான் பாத்திருப்ப. என் மன்னவரோட புஜபலத்தை பார்க்க ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும் தோணுண்டி. அவரு பழத்தையா? யார் உனக்கு பழத்தை சொன்னாங்க? பழத்தையும் ஒரு நாளைக்கு பாக்குறாங்க. என் மன்னவர் யார் தெரியுமா? அப்படி ஆகட்டும். மண்ணல் தலைமையில கொட்டி கொஞ்சம் அடக்க மாட்டேன்.
வேணாம்டா அதுக்கு அவசரம் அடிக்கிற மாதிரி அருமையா இருக்குடா கேக்குறது. டேய் உங்க ஊர்ல இடி அடிக்க போயிருக்கா டே இல்லடா மழை தான் தேடிறாங்க. என்ன போட்டியா டேய்? கொடியார் மோட்டார் சர்வீஸ் அம்மா அண்ணா என்ன மாலை மனபிடித்த மன்னவர் யார் தெரியுமா? யாரு? அந்த பாண்டராஜன் ஈன்ற பாலன். அந்த பாண்டியராஜன் ஈன்ற பாலன் பாருங்க நீங்களா நீ அந்த ஆயா நேற்று மட்டும் நேற்று நானும் எடுத்து கையில பிடிக்க கூடாது பாத்தியா கொடுமைடா அவத்துல உழுவுதுரேட்டு வாழா நீ ஜாட்டி எடுக்காத இப்ப கப்புனு கப்பு இப்பெல்லாம் உழுவுன்னு தெரிஞ்ச கம்மனு இருப்பேன் அண்ணா என்னது சரி நல்லா மீண்டும் மீண்டும் காய வச்சுட்டேன் அண்ணா என் மன்னவர் அந்த பாண்டராஜன் ஈன்ற பாலன். பாண்டராஜன் சரியான சத்திரகுலம். அந்த குந்தியம்மாள் ஈன்ற பாலன். என் மன்னவர் தான். ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மன்னன். அர்ஜுன மன்னனையும் ஆளி இருவருக்கு இளையோர் இருவருக்கு மூற்றோர். ஆமா என் மன்னவர் தான் அர்ஜுன மன்னன். அப்படி அர்ஜுனனையும் ஆளி இருக்கட்டும். அடியே மன்னவரை நான் மாலை இட்டு இன்ப சுகத்துல கலந்து எனக்கு அன்புக்கு ஆசைக்கு எனக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை. ஆமடி ஒரே ஒரு பையனா? ஆமடி பரவாயில்ல ஒண்ணு போதுமாயா? ஒண்ணு போந்தானே போதும் ஒண்ணுக்கு மேல நான் பண்றேன். பெத்த தாய் தந்தைக்கு பேர் சொல்வதற்கு ஒரு பிள்ளை வேண்டும். ஒரு பையன் போதாதா? போதும் அடியே என் பையன் பேர் என்ன தெரியுமா? என்ன? வீர அபிமன்யு. வீர அபிமன்யு நம்ம மாலை பெற்றெடுத்திருந்தாலும் ஆமா அடியே கண்ணம்மா ஆமா நான் எந்த நாட்டுல தெரியுமா ஆண்டு வரேன்? எங்க இருக்கிறாய்? எங்க இருக்கிறேன் தெரியுமா? எங்க? ஆனகுந்திமா நகரம். ஆனகுந்திமா நகரத்திலே இருக்கிறாய்? உண்மைதான். அடியே ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? என் மன்னவர் என்ன காண வந்து நிறைய நாட்கள் ஆகிவிட்டது. நிறைய நாள் ஆயிப்போச்சு. உங்க வீட்டுக்காரர் வீட்டு பக்கம் வரல? வீட்டு பக்கம் வரலடி. பாவத்தை எங்க போனாரு என்னன்னு தெரியல. அவர் தாம்பாச்சு சாச்சு ஒருத்தக்கறம். இது என்னத்து திங்கு பாலும் பண்டம். ஆமாடி கைய கடிக்கிறா அப்படி எனக்கு இப்ப சுடு தண்ணி காய வச்சு சொரக்குன்னு ஊத்தி காயா என்னத்துக்கு நல்லா இருக்கு. அடியே இப்போ என் மனவை எப்படி வாடிக்கிறது தெரியுமா? அடியே கண்ணம்மா அடியே செல்லம்
ரோசா பூ வாங்கி வந்தேன். ரோஜா பூ வாங்கி வந்த. என் மன்னவரும் வரக்கானோம். வரல. அந்த ரோசா பூ வாடுகுது. ஐயோ ரோஜா பூ வாடி போச்சு. ஆமாடி. சுருங்கி இருக்குமே. சுருங்கி தாண்டி போச்சு. ரோஜா பூ கொட்டுதுரி அப்படியே சுருங்கி போய். கொட்டுதா? ஆமாடி. அந்த அளவுக்கு ஏயா ஓடுற? ஏடி என் ராசா வருவார் என்று மல்லிகை பூ வாங்கிட்டு வந்தேன். மல்லிகைப்பூ. என் மன்னவரும் இன்னும் வரக்கானோம். அந்த மல்லிகை பூ வாடுதுடி. ஓ மல்லிகைப்பூ வாடுது. என்னது என்னது? மல்லிகைப்பூ வாடுது. அப்படி. ஆமாடி. அப்புறம் அடியே என் மன்னவர் வந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. என்ன பண்றதுன்னே தெரியலடி. நான் அரண்மனையில இருக்கிறேன். என்னை தேடி யாரும் வந்தாருன்னா என்கிட்ட சொல்லுடி வந்து. சரிங்க போயிட்டோட்டா அப்படி ஆகட்டும். பொறுமையா நடந்து பாயா. காத்து உள்ள போந்துக்கிட்டு பொறுப்பு கொசு வரும். பொறுமையா நடந்து அவசரம் தோக்காது போறதில்ல. அதே சமயத்திலே பாண்டவரிலே நடைபெறுந்த வீரன் ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன் சிங்கக்குட்டி சபைக்கு வருகிறான்.